பொட்டேட்டோவில் வந்து டிக்கா மாதிரி பண்ண போகிறேன். நானே தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா வெறும் ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு கொடுத்தா இவங்க ரொம்ப டைம் எடுக்குது இவங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் ஸ்வீட் பொட்டேட்டோ குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷனுக்கும் வெயிட் கெயினுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும். நம்ம எப்படி பார்த்து வாங்கினாலும் கொஞ்சம் சொத்தைக்கிழங்கு வந்துடும். சொத்தைக்கிழங்குலாம் எடுத்துகிட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா அது வெந்ததுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா நம்ம கையிலே மேஷ் பண்ணிடணும். இது கூட தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அது கூட கொஞ்சமாக அரிசி மாவு கொஞ்சம் கடலை மாவு எடுத்துட்டு நல்லா கையிலே படைஞ்சிக்கணும். கொஞ்சம் கூட நம்ம தண்ணி தெளிக்கவே தேவையில்லை. நல்லா பிணைய வந்து நல்லா அது உருட்டுறப்ப தான் வந்துடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து லைட்டாக கையில் தட்டினோன்னா நல்லா டிக்கா ஷேப் வந்துடும். நான் ஃப்ரையிங் பேனில் தான் வந்து பண்ணியிருந்தேன். 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டேன். இது எண்ணெய் கீ எதுவுமே நம்ம ஷாலோ ஃப்ரை டீப் ஃப்ரை பண்ணாலுமே நிறைய எண்ணெய் குடிக்கும், நிறைய நெய் குடிக்கும். அதனால் கம்மியாக ஊற்றி வந்து லைட்டாக செவக்கிற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரி இல்லை, ஸ்வீட் மாதிரி இருந்துச்சு.